நகைச்சுவை உணர்வு ஞான சாதகனுக்கு அவசியமா என்பது இன்றைக்கான கேள்வி. நகைச்சுவை உணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பொதுவா பார்க்கக்கூடிய நகைச்சுவைகள் நம்ம சினிமால பார்க்குறோம். எக்கச்சக்கமான லைக் சார்லி சாப்ளின் எடுத்துக்கோங்க, மிஸ்டர் பீன் எடுத்துக்கோங்க, வடிவேலு எடுத்துக்கோங்க, சம் விவேக் காமெடிஸ். எக்கச்சக்கமான காமெடிஸ் பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த காமெடி அப்படிங்கிறது ஞான சாதகனுக்கு அவசியமா அப்படின்னா, நகைச்சுவை உணர்வு அப்படின்னு சொல்றோம். அப்ப நகைச்சுவை உணர்வுல 2 வருது. ஒண்ணு நம்ம சிரிக்கிறது. இன்னொன்னு நாம சிரிக்க வைக்கிறது. நம்ம அடுத்தவர்களை சிரிக்க வைக்கிறது அப்படின்றதும் இருக்கு. நாம சிரிக்கிறதோ அப்படிங்கிறதும் இருக்கு. 2மே நகைச்சுவை உணர்வுல தான் வரும்னே வச்சுக்கோங்க. அவசியமா அப்படின்னு ஜெனரலா கேட்டா, அது ஜெனரலா பதில் சொல்ல முடியாது. நம்ம இப்ப 18வது அத்தியாயத்துல 3 குணங்களாக பிடிக்க முடியாத வஸ்து Tell me, இவ்வுலகத்தில் Mr. கிடையவே Kajiri. இந்த உலகத்துல கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கார். சரியா? அப்ப அந்த வகையில பார்க்கும்போது, இந்த நகைச்சுவை உணர்வையும் கூட நாம் முக்குணங்களாகத்தான் பிரிக்க வேண்டியது வருகிறது. அப்போ ரஜோ தமோ குணங்களில் இருந்து கொண்டு நான் சிரித்தாலும் சரி, நான் சிரிக்க வைத்தாலும் சரி, கண்டிப்பாக அது ஞானத்துக்கு உதவாது என்பதுதான் புரிந்து கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கின்றது. சாத்வீக குணத்திலிருந்து நான் சிரித்தாலும் சரி, நான் சாத்வீக குணத்தில் இருந்து கொண்டு சிரிக்க வைத்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கலி கண்டிப்பாக அது ஞான சாதகனுக்கு உதவத்தான் போகிறது என்ற மாதிரி வருகிறது. சரியா? அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி பிரிச்சு பார்க்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவர்களை கிண்டல், நக்கல், நையாண்டி என்பது மாரியாக சொல்லி நகைச்சுவை பண்றது. இதெல்லாம் தமோ ரஜோ குணங்கள்ல வந்துரும். அடுத்தவங்களை டம்மி பண்ணி தன்னை உயர்த்திக்கிறதற்காகவே சில நகைச்சுவைகளை பண்றது. அதுவும் ரஜோ குணத்துல வந்துரும். சோ இந்த மாதிரி நகைச்சுவைகள் டோட்டலாக நாம் அவாய்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அது நீங்களும் அந்த இடத்துல சிரிக்க கூடாது. நீங்க அந்த மாதிரி பண்ணி சிரிக்க வைக்கவும் கூடாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப சாத்வீக குணத்திலிருந்து சிரிக்க வைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆஹ் சுதா சொன்ன மாதிரி குற்றமில்லாத மனிதன் என்பது கிடையவே கிடையாது. சாதகனுக்கு தான் நம்ம பேசியிருக்கோம். ஈவன் ஞானிக்கேங்க, ஞானிக்கு ஞாபகம் மறதி இருக்கும். ஞானி நடந்து போகும்போது ஏதாவது வலிக்கு விழுந்துருவாரு. நம்ம வலிக்கு விழுந்தா கூட விழுந்து விழுந்து சிரிக்கும் தானே. சோ வலிக்கு விழுந்ததை பார்த்து நம்ம சிரிக்க கூடாது. நான் எப்படி வலிக்கு விழுந்தேன் தெரியுமா அப்படின்னு அவர் சொன்னா நம்ம சிரிக்கலாம். சரியா? சோ தேர்ஃபோர் இங்க ஆஹ் ஞானத்துக்கும் நகைச்சுவை, அதாவது ஒரு குறைகள் அப்படிங்கிறதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கிறது மட்டும்தான் ஞானம். மத்தபடி இப்ப நான் ஞாபக மறதியா இருக்கிறது, அல்லது நடந்து போகும்போது வலிக்கு விழுந்துடுறது, சோ இந்த மாதிரி குறைகள், ஏமாறுறது, சிம்பிளா சொல்லணும்னா சூப்பர் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. சோ மேல்மருவத்தூர் வந்த உடனே இளம்பு அப்படின்றது இவராவே ஒரு ஏமாந்துகிட்டாரு. அவங்க ஏமாத்துனாங்கன்னு சொல்ல முடியாது. இவராவே ஒரு ஏமாற்றத்திற்கு உட்பட்டு விட்டார். அவர் வேற என்னமோ நினைச்சார், பட் கடைசியில ஏமாந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி வருது. சோ இதெல்லாம் ஞானிக்கும் கண்டிப்பா ஏமாறத்தானே செய்வாங்க அந்த இடத்துல. சோ இந்த மாதிரி நம்முடைய குறைகளை, நாம் ஏமாந்ததை, நாம் மறந்ததை, இந்த மாதிரி விஷயங்களை நாம் ஞானமாக வெளிப்படுத்த முடியும். அதாவது சிரிக்க 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 வச்சு நீங்க வெளிப்படுத்துங்க. அப்ப அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நீங்க சொல்றீங்க. அது என்னன்னா, என்னுடைய குற்றங்களை, என்னுடைய குறைகளை நம்ம அந்த மாதிரி பேசும்போது அது மேபி ஞானமாக ரீச் ஆகுது. அந்த மாதிரி நாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க எடுத்துக்கலாம். இங்கே அதனால் எனக்கு அகங்காரம் குறைகின்றது. ஆதலால் கண்டிப்பாக இந்த மாதிரியான சாத்வீக குணத்தில் இருந்து கொண்டு செய்கின்ற நகைச்சுவை உணர்வு தவறாக இருக்க முடியவே முடியாது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மேஜரா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஞானம் ஞானத்தை தரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற வந்தது. ஞானத்தை நகைச்சுவை உணர்வோடு தரலாமா அப்படின்னா, இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிச்சுவேஷன் என்ன, ஆப்போசிட் பர்சன்ஸ் உடைய கெப்பாசிட்டி என்ன, சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு இந்த இடத்துல நம்ம காமெடியோட இந்த விஷயத்த கொடுத்தா ரீச் ஆகும், சீரியஸ்னஸோட கொடுத்தா ரீச் ஆகும் என்ற விஷயத்தை அனலைஸ் பண்ணி தான் அதன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எடுத்தவங்க கவுத்தவன அல்டிமேட்லி எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆசிரியர் இருக்கிறான் என்றால் மாணவர்களுடைய தகுதியை புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன உதாரணம் சொன்னா ரீச் ஆகும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தானே போறாரு. சோ அந்த மாதிரி ஞானத்தையும் கண்டிப்பாக காமெடியாக கொடுக்கலாம். பட் இட் இஸ் நாட் பிளைண்டா நம்ம சொல்லிட முடியாது. எந்த இடத்துல எப்படி யாருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ரிசர்ச் செய்து தாராளமாக அங்கேயும் கூட செய்யலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன வேணும்னே முட்டாள்தனம் பண்ணி கொண்டு செய்வது, என்ன சொல்றது, கண்ணன் கண்ணன் எக்ஸாம்பிள் சொன்னீங்க.
கண்ணன் வந்து திருட்டு திருடிட்டு தான் மாட்டிக்கிட்டு முழிப்பான். முழிப்பதை பார்த்து மத்தவர்களை சிரிக்க வைப்பான் அப்படிங்கிற மாரி. அதெல்லாம் வந்து ஞானி ஆனா மட்டும் பண்ணுங்க. ஞானி ஆறதுக்கு முன்னாடி பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம வந்து சாத்வீகத்துல வராது அது. ஏன்னா திருடு அப்படிங்கிறது சாத்வீகத்துல எப்படி வரும்? அப்ப ஃபர்ஸ்ட் சாத்விக்க ரீச் பண்ணணும். அதுல ஜெயிச்சு ஞானி ஆயிட்டீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் கண்ணன மாரி நீங்க என்ன வேணா பண்ணலாம். தட் இஸ் டிஃபரெண்ட். அந்த திருட்டு அப்படிங்கிறதுக்காக மட்டும் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து ஆ குறைகள். அதாவது வடிவேலு காமெடி ஃபுல்லாவே இந்த லூசுத்தனங்களை அவன் மையப்படுத்தி, அவன் லூசா நடந்துடுவான். அவன மாரி நம்ம வந்து சாதகன் இருக்க முடியாது இல்லையா? ஆ அது சண்டைன்னா சட்ட கிழியத்தான் தெரியும். வேற பஞ்சாயத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போறான்னா, இவன் என்ன செய்தான் என்றால், இவன் தவறு செய்திருப்பான். தமோ ரஜ குணங்களிலிருந்து இவன் லூசுத்தனம் பண்ணிட்டு இருப்பான். இப்ப இந்த இடத்துல வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துட்டான் அப்படிங்கிறத வச்சு ஞானமா சொல்ல முடியாது. அவன் செய்கின்ற செயல் என்பது தமோ ரஜோ குணங்களிலிருந்து செய்யப்படுவதாக இருக்கிறது. சோ அப்படி வரும்போது அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். நான் சிம்பிளா என்ன சொல்ல வரேன்னா, நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது சாதகனுக்கு எதிரான விஷயம் அல்ல. ஆனால் ரஜோ தமோ குணங்களிலிருந்து நீ சிரித்தாலும் சரி, சிரிக்க வைத்தாலும் சரி 100% அது ஞானத்துக்கு எதிரானதே. முழுக்க முழுக்க சாத்விக குணத்திலிருந்து நீ சிரிக்க வைக்கலாம் அல்லது நீ சிரிக்கலாம். அப்படி வரும்போது மட்டும் தான் அது ஞானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கிறேன்.